Make your own style statement with Studio Profile. Exclusive offer for students. Dive into a world of luxury with One Aroma fragrances. Visit onearoma.com. Shera Home Junction Super Deal up to 50% offer. Sundarapuram Crosscut Road, Coimbatore. அதுவும் கமல் சார்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் பிரச்சனையே வரலையே, ஏதாவது பிரச்சனை கொண்டு வரணுமேன்ட்டு ஒரு சீனில் பிரச்சனையை கொண்டு வருவார். ஸ்பாட்ல நீங்களே வந்து ஆச்சரியப்பட்டு அப்பா இது பயங்கரமா இருக்கே, நம்ம டிஸ்கஸ்லே பண்ணல, ஆனா கூட சூப்பரா இருக்கு. பஞ்சதந்திரத்துல அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு. ஏன்னா ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. அதுல வந்து 5 பேருன்னா 5 பேரும் ஒரு ஒரு ஐடியா சொல்ற கூட ஆளுங்க. ரமேஷ் அரவிந்தன் சொல்லுவாரு, ஜெயராம் ஒன்று சொல்லுவாரு, இவன் சும்மா சார் நீன் கூட செப்தானு சார் அப்படின்ட்டு அந்த தெலுங்கு. அவனு நல்ல இன்டெலிஜென்ட். ஸ்ரீமன் அவன் ஒன்று சொல்லுவான், கமல் சார் கேட்க வேணாம். அப்புறம் இந்த பக்கம் கேஜிமோன்னு சொல்லுவார், நான் ஒன்று சொல்லுவேன், இவ்வளோ பெரிய சீன் வந்து இவ்வளோ பெருசாகிடும், அப்படியே எல்லாம் விட்டுருவேன். சார் ஒரு மானிட்டர் பார்க்கலான்ட்டு மானிட்டர் கட் கட் அங்கே அந்த இடத்துல அந்த நேரம் சொன்னீங்களே, அங்கேருந்து மறுபடியும் இவர் பேசுகிறார், இது வரைக்கும் வேணாம் சார் கட்டு, அங்கேருந்து போங்க, அதுக்கு லிங்க் பண்ணிங்க அப்படின்னு. அப்போ வந்து என்ன கட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு யூஎஸ்சி சொல்லுவான். இந்த அப்புறம் வருதுப்பா விடுப்பா நீங்கள் அது அவனு கமல் சார் இருந்து இல்லை அவர் ஃபுட்டேஜ் மைண்டில் கேல்குலேட் பண்ணிட்டு தான் எடுப்பார். நீங்கள் அங்கேருந்து அதுக்கு லிங்க் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் விட்டது, ரமேஷ் சார் வந்து விட்டதுலேருந்து லிங்க் கமல் சார் ஒன்று சொல்லு, அது ஒன்று இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார், நடுவில் போர் அடி சார், அது வேணாம் சார் அப்படின்னு அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது நான் ஒன்று சொல்லுவேன், இதுக்கு மட்டும் இவ்வளோ பேசுறியே அப்போ அது அப்படின்னு நாகேஷ் சார்கிட்ட சொல்லுவேன். அவர் வந்து நல்லா இருக்கு நான் பிடிச்சிக்கிறேன்ப்பா, டைலாக் வந்துச்சுப்பா எனக்கும் அப்படின்னு அவரு ஒன்று சொல்லுவார். அவரு சொல்ல இப்படி நம்ம ஆளுக்கு ஒன்று சொல்லி பெரிய இதாகி அதுக்கப்புறம் சுருக்கி ஓரளவுக்கு இவ்வளோ சுருக்கிட்டு அங்கே எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த எடிட்டிங்கில் நல்லா கரெக்டாக இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்ஸ் அங்கே எடுத்துருவேன். எங்கே எவ்வளோ குறைச்சாலும் ஒரு 500 அடி சீனை 50 அடி சீனாக கூட பண்ண முடியும். அது அந்த அளவுக்கு ஷார்ட்ஸ் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அது எடிட்டிங் நாலேஜ்னு ஒன்று இருந்ததுன்னா அது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் படையப்பா வந்து 19 ரீலாக வந்தது, அதை வந்து 14 ரீல் 5 ரீல் தூக்கி போடுங்கன்னு சொன்னாங்க. 1 வீக்காவது அவர் விட்டுருங்க தனியாக அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து 3 நாள் எடுத்துக்கிட்டு நான் வந்து ரெடின்னு காமிச்சேன் 14 ரீல். அதுதான் இப்போ பார்க்குறீங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய எபிசோடெலாம் அதெல்லாம் இருக்கும் படத்தில். ஆனால் அது வெறும் 5 அடியாக இருக்கும், 5 அடி 10 அடி இப்படி இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு சீனாக எடுத்திருந்தோம். மணிவண்ணன் பசங்களை அடிக்கிறது, அங்கே போகிறது, அதெல்லாம் வந்து 1 அடி அவ்வளோதான். இவர் இங்கே சுருட்டிலேருந்து அந்த புகை வந்ததுன்னா உடனே அங்கே பெட்ரோல் ஊற்றுறது, அதை கொளுத்துறது, அங்கே எல்லோரும் ஓடுறது, அதுக்கப்புறம் இன்னொரு அடி அடித்தா அப்புறமா இங்கே இது பண்ணுறது. அந்த சீன்லாம் டயலாகோடு எடுத்த சீன்ஸ் அதெல்லாம். அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படி ஒரு 500 அடி சீனை கூட 5 அடி ஆகிறதுக்கு 10 அடி ஆகிறதுக்கு கூட நம்ம ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அது ஃபுட்டேஜ் போட்டு வந்தால் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் டைலாக்ஸ் எழுதி முடிச்சதுக்கப்புறமா அவர் ஒரு 7500 அடி வந்துச்சுன்னா ஆஹா இது 5500 அடி ஆக்கினால்தான் நம்ம ஷூட்டிங் போகணும். ஏன்னா 1000 அடி ஸ்பாட்டில் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பாட்டில் டெவலப்மெண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் காமெடி படம்னா இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவோம், அங்கே தோணும் நிறைய. ஸோ அதனால் 5100 அடி ஆக்கிறதுக்கு எந்த பஞ்சை தூக்கலாம், அது எபிசோடாக தான் தூக்கணும். ஒரு சீன் 2 சீன் தூக்கினா குறையாது. இந்த கேரக்டரே வேணான்னு தூக்கி போடுவோம் சில நேரத்தில். அப்படி பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணி அந்த கேரக்டரே வேணாம் இது வேணான்னு சொல்லி அப்படிலாம் தூக்கி அப்படி பண்ணது தான் இது ஃபுட்டேஜ் குறைக்கிறதுன்றது. ஒவ்வொரு சீனாவே நம்ம வந்து போட்டுட்டு போனால் உங்களுக்கு வந்து செலவு கம்மி, ஃபுட்டேஜ் டைமில் கம்மி, எல்லாமே பிளான் பிரகாரம் பண்ண முடியும், ப்ரொடியூசருக்கு மிச்சமாகும், எல்லாமே இருக்குல்ல. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து 3/4 குப்பையில் போட்டு 1/4 அதை செலக்ட் பண்ணி பண்ணுறதுல எவ்வளோ வேஸ்ட். அந்த 1/4 முதல்ல திங்க் பண்ணி இது இப்படி தான் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியுமில்ல. ஸோ எடிட்டிங் நாலேஜ் இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி இப்போ நிறைய படத்தில் நடிக்கிறதுனால அந்த டைரக்டர்ஸ் சொல்லுவேன், எடிட்டிங் போய் உட்காருங்கப்பா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. நான்லாம் டைரக்ட் பண்ணும்போது ஒரு டைலாக்கை ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த டைலாக்கை வந்து மறுபடியும் நான் எடுக்கவே மாட்டேன். அந்த ஆங்கிள்லேருந்து நான் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணுவேன், பேப்பர்லேயே எழுதிடுவேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டைலாக்கா, சிஎஸ் க்ளோஸ்அப், இது வந்து ஒயிட் ஷாட், எல்எஸ் அப்படின்னு லாங் ஷாட், அந்த மாதிரி வந்து இது டாப் ஆங்கிள் அப்படின்னு, இது வந்து ஜிம்மி ஷாட், இது வந்து காஸ்டியூம்ஸுக்காக ஒரு ஷாட் வச்சுருப்பேன்,
ஒரு லொக்கேஷன் என்ன ஒவ்வொரு லொக்கேஷனும் ஒவ்வொரு காமிக்கணும்னா இது லொக்கேஷன் ஷாட் பிரிச்சிருவேன். இது வந்து சுமாரான டைலாக் தான், இல்லைனா வெறும் சைலண்ட் ஷாட் தான், இதில் தான் லொக்கேஷனை காமிக்கணும். ஸோ வாக்கிங் ஷாட் அப்படின்னு போட்டு அது லொக்கேஷன் என்னன்னு காமிக்கணும். ஏன்னா படம் செலவு பண்ணுறோம்ல, இதில் லொக்கேஷன் தெரியணும், இது அந்த பொண்ணு போட்டிருக்க காஸ்டியூம்ஸ் தெரியணும், ஹீரோட காஸ்டியூம்ஸ் தெரியணும், இதுக்கு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஒவ்வொரு சீன்லேயும். அப்படிலாம் கொடுத்தால்தான் அது என்ன செலவு பண்ணதும் தெரியும் அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு பண்ணணும். இப்போ எல்லாமே எடிட்டர் கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவன் அதை விடவே கூடாது. ஆனால் இன்றைக்கும் எடிட்டிங் தெரிஞ்ச இப்போ சிவாலாம் சிறுத்தை சிவாலாம் சூப்பரான எடிட்டராக இருக்கார். அவர் படத்தில் நடித்த இப்போ கங்குவாவில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கும்போது அவர் அவ்வளோ கிளாரிட்டியாக ஷார்ட்டு நடந்து பாதி டைலாக்லேயே கட் அப்படின்னுறாரு. சார் ஒன்மாரா சார், இல்லை சார் ஓகே அப்படின்னு. கட் பண்ணிட்டீங்க பின்ன பாதி, இல்லை சார் அந்த 3வது ஸ்டெப்போடு முடிஞ்சிச்சு சார் உங்கள் டைலாக்கு, அதுக்கு அடுத்த டைலாக்லேருந்து இங்கேருந்து வரீங்க சார், இந்த பக்கம் இருந்து நான் கேமரா எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து பேசினா போதும் சார் அப்படின்ட்டு. அதுதான் நல்ல டைரக்டருக்கு அர்த்தம். அது அப்படி அப்போ தான் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஒரு வாட்டி நல்லா ஆனால் ஒரு வாட்டி பண்ணாலும் பக்காவாக பண்ணிடணும் பாரு. பக்காவாக பண்ணிடணுன்னா கட் ஒன் மோர்னா அப்படியே சுதந்துருவாங்க. இது கட்டு ஒன் மோர் ஆயிடு கட்டு ஒன் மோர் ஓகே அப்படின்னோடனே சார் சேம் திங் அந்த சைடு சார், அந்த பக்கம் வாப்பா கேமரா அப்படின்னா அந்த சைடு சார், இந்த லோ ஆங்கிள் ஒன்று, அப்படியே க்ளோஸ்அப்பில் ஒன்று, அப்படியே ஒயிட்டில் ஒன்று. ஒரே டயர்ட் ஆகிடுவாங்க ஆர்டிஸ்ட்டு. எடிட்டர் வந்து எல்லாத்தையும் உட்காந்து பார்க்கவே மாட்டாங்க, எல்லா ஷார்ட்டும் எல்லா டேக்ஸையும் பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு போர் அடிச்சிடும். இந்த டைலாக் எத்தனை வாட்டரா பார்க்குறது, சரி நமக்கு இது பிடிச்சிருக்குது ஓகே இந்த க்ளோஸ்அப்பில் போடலாம் அவன் டிசைட் பண்ணான் ஸ்பாட் டேபிளில். அப்புறம் இப்போ டைரக்டர்ஸ் பார்த்து சார் இது கொஞ்சம் முக்கியமான டைலாக், இதை ஒயிட்டில் வச்சுருக்கீங்களே அப்படின்னு ஏதாவது சொன்னால் சில கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது இல்லாமல் முதல்லையே பண்ணால், எடுக்கும்போதே பண்ணால் டைமும் மிச்சம், அந்த தட் இஸ் அந்த இப்போ ஆர்டிஸ்டினுடைய எனர்ஜி மிச்சம். எனர்ஜியை விட நல்லா வரணும், நல்லா வர்றதை வந்து அப்படியே கேப்சர் பண்ணணும். 4 வாட்டி உசுப்பேற்றி இந்த கமான் மூட் ரெடி அப்படின்னு சீரியஸாக இருக்கும். ஏய் என்ன சவுண்டுங்க ரெடிமா அப்படின்னு எல்லாம் மூடுக்கு வந்துடுவாங்க. இப்போ உண்மையை மறந்துட்டாங்க. ஸோ அப்படி பண்ணி அதை மூடு கொண்டாந்தோன்னா அவங்களுக்கு உள்ள இது வந்துடும் கமான் வேணும். அதை கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன் மோர்னு சொல்ல அவங்களுக்கே போயிடுச்சு. அதுக்காக பெருசாக கொடுத்து பண்ணோன்னா அதுக்கு டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்துட்டு அப்படி பெருசாக ஒரு சிங்கிள் ஷாட் ஃபுல்லாக பேசிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு டைம் கொடுத்தா அவங்க பண்ண போகிறாங்க. இப்போ வந்து நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதுலேயும் ரொம்ப டாஸ்கிங்கான ஆக்டர்ஸ், நம்ம கமல் சார் இருக்கட்டும் இல்லைனா வந்து சூர்யா சார் இருக்கட்டும், உங்களுக்கு அலோவ் பண்ணிவிடுவாங்க நீங்கள் என்ன எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்படின்றது என்னதான் ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் அது ரொம்ப ஒரு ப்ரெஷராக இருக்கும்ல சார். என்ன வேணால் பண்ணுறாங்க இவங்க, இப்படியெல்லாம் வந்து கதைகளில் ஒர்க் பண்ணுற தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ப்ரெஷராக இருந்துச்சு? இன்ஃபேக்ட் இல்லை, அதுதான் நம்ம தொழில், அதுதானே தொழிலே. அது வந்து அவங்க வருத்திப்படுறதுனா நம்ம வந்து அவங்க வந்து அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத அளவுக்கு நம்ம வேலை வாங்கணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு வேலை வாங்கணும். இப்போ லிங்காவில் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் கழிச்சு, ஏன்னா என்னோட படம் ராணா வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் அவர் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு கிட்டத்தட்ட 3 இயர்ஸுக்கு அப்புறம் மறுபடியும் லைவாக நடிக்கிற வர்றாரு. அவர் காலையில் 2 மணி நேரம் ஒன்றா அனுப்பிச்சிடுவேன், மறுபடியும் வந்து நான் 2 மணி. ஸோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி, ஆனால் அப்போலாம் 6 மாதத்தில் முடிஞ்சிடும், 5 மாதத்தில் முடிஞ்சிடும், 6 மாதத்தில் அவர் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த ஸ்ட்ரெயின் பண்ணாத அளவுக்கு நம்ம வேலை வாங்கினா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செய்யணும், இன்னும் கொஞ்சம் அது மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். அது நம்ம கையில் தான் இருக்குது. அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் நம்ம. அதுவும் கமல் சார்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் பிரச்சனையே வரலையே, ஏதாவது பிரச்சனை கொண்டு வரணுமேன்ட்டு ஒரு சீனில் பிரச்சனையை கொண்டு வருவார். இது ஒரு சாதாரணமாக ஒன்று பண்ண மாட்டார். அவர் நான் ஆர்டினரி கேரக்டர் தான், நம்பி கேரக்டர் ஃபஸ்ட்டு வந்த கேரக்டர். அதை வந்து ஒழுங்காப்பா ஃபஸ்ட்டு ஷெட்யூல் போட்டு அது நிம்மதியாக எடுக்கலாம், எதுவும் கிடையாது, இப்போ எதுவும் மாஸ்க் கிடையாது, அது கிடையாது, மேக்கப் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு எடுக்கலான்னு பார்த்தா அதில் வச்சார் ஒன்று. அது ஃபுல்லாக ஒரு நாள் ஷூட்டிங் வந்து நாளைக்கு இந்த சிலை பெருசாக செஞ்சிட்டாரு சமீர் சந்தா.
கோயில் பேக்ரவுண்டு அந்த சிலை இதெல்லாம் பண்ணி பார்த்தாரு. ஓகே, இந்த சிலையில் தான் சார் உங்களை கட்டி எடுத்துகிட்டு போய் கடலில் போட போகிறோம், அந்த மாதிரி சீக்வன்ஸு இந்த சிலை தான் அது இங்கே கட்ட போகிறோம், இந்த சங்கிலி, அந்த சங்கிலியெல்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்காது, இது இருக்காது, ஆனால் உங்களை ஃபுல்லாக பிளாக் பண்ணிக்கிறதுக்கு பின்னாடி வந்து கயிறு வச்சு கட்டிடும் அப்படின்லாம் சொல்லி இது பண்ணியாச்சு. கடல் வரைக்கும் அந்த சாங் வேறு இருக்க ஃபுல்லாக. ஆமாம் சார், கடல்கிட்ட போகும்போது நம்ம அதில் கட்டிக்கிறது ஓகே, அது வரைக்கும் நான் அதிலேயே கட்டிட்டு இருந்தா நான் சும்மானா படுத்துன்னு இருக்க மாதிரி இருக்குமே அப்படின்னாரு. அப்படி யோசிச்சு இந்த பண்ணார். அப்போ இந்த கிருஷ்ண ஜெயந்தியோ வருமோ அந்த பீரியடு, அதில் ஏதோ பேப்பர் திருப்பி இருக்காரு. இந்த கோபுரம் மாதிரி எல்லாம் வந்து கோபுரம் மாதிரிலாம் நிற்பாங்கல்ல க்ரௌடில் எல்லாம் மேலே போய் அந்த உரி அடிப்பாங்கள்ல, அந்த சீக்வன்ஸ் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து எதுலேயும் இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்ணார், அந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று சொல்லிட்டார். அந்த பாட்டு பாடிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் ஏறி வந்து அந்த இது தொட்டு கும்பிடணுன்ற மாதிரி வரணும், அந்த மாதிரிலாம் ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் வந்து சாதாரண வராமல் என்னை அந்த கழு மரத்தில் ஏற்றுற மாதிரி அங்கேருந்து ஒரு பெரிய மரத்தில் என்னை தொங்க விட்டுருங்க. சார் எவ்வளோ கஷ்டம் சார். அதெல்லாம் நல்லா இருக்கு, அதெல்லாம் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு. அவரு என் சதையில் வந்து அந்த இதை போட்டு முதுகுலையும் கால்லையும் போட்டு அப்படியே தொங்க விடுற மாதிரி பண்ணிடணும் அப்படின்னு சரி பண்ணோம். அது ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவரை கயிறை கட்டி மேலே தூக்கி கட்டுன்னு ஒன்று அவரை இறக்கி அப்படியே தொங்கிக்கிட்டே பண்ணால் ஒரு டேக் 2 டேக் எடுக்கலாம், 3ஆவது டேக்கு இறக்கி ஆகணும். சார் சரியாக வரல சார், அந்த ஜிம்மி சொதப்பிட்டான் சார் அப்படின்னு. அப்போ 1 முறை ஏற்றணுன்னா மறுபடியும் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு உட்கார வச்சு சேரில் மறுபடியும் அவர் இது பண்ணி மறுபடியும் கட்டி, உண்மையாகவே அங்கே தொடையிலையும் முதுகுலையும் தொங்க விட்டா இப்படி அப்படியே ஆடினே வரும். அது சுற்றணும், அது வேற சுற்றணும், அது வேற இது வேற தேர வேற தள்ளணும், எவ்வளோ இருக்கு. அந்த சாங்கையும் வந்து அவர் நிம்மதியாக ஸ்மூத்தாக ஷூட் பண்ண முடியாமல் அதில் ஒரு பிரச்சனை ஒன்று வச்சுப்பார். அப்படி வச்சுப்பாரு, ஆனால் அது படத்தில் என்ன எஃபெக்ட் இருந்தது பாருங்க அதுக்கு அந்த சாங். Make your own style statement with Studio Profile. Exclusive offer for students. Dive into a world of luxury with One Aroma fragrances. Visit onearoma.com. Shera Home Junction Super Deal up to 50% offer. Sundarapuram Crosscut Road, Coimbatore.